வேலை செய்யறா. நீ மிலிட்டரி டாக்டர் பையனாச்சே, நீ எப்படி அந்த நாட்டு ஜெயில மாட்டின? நினைச்சு கூட பார்க்க விரும்பாத கடந்து போன இந்த நாட்களை பத்தி சொல்றேன். நான் ஒரு போட்டோகிராஃபர். எங்க அம்மா ராணுவ டாக்டரா இருந்ததுனால போர் நடக்கிற இடங்களுக்கு எல்லாம் போய் யாருமே எடுக்க முடியாத போட்டோஸ் எல்லாம் எடுத்து பத்திரிகைகளுக்கு கொடுக்கறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். காயம்பட்ட ராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை செய்ய மருந்து கிடைக்கலன்னா தனியார் கம்பெனில இருந்து வாங்கலாம். போர் நடந்தப்போ மருந்து கிடைக்காம செஞ்சான் பி.கே. ராய். இது தெரியாம எங்க அம்மா அவன் கம்பெனில இருந்து மருந்து வாங்கினாங்க. அத்தனையும் போலி மருந்துங்க. அதனால நூத்துக்கணக்கான ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க. ராணுவ விசாரணையில பி.கே. ராய் கம்பெனில மருந்து வாங்கினதை எங்க அம்மா சொன்னாங்க. அதனால ஆர்மியில இருந்து ஒரு சீஃப் ஆபீசர் பி.கே. ராயோட கோடவுனுக்கு ரைடு பண்றதுக்காக போனாங்க. பி.கே. ராயோட கம்பெனி மருந்துகள் ரொம்ப பாப்புலர்னு போய் சொல்லி பணத்துக்கு ஆசைப்பட்டு போலி மருந்துகளை ராணுவத்துக்கு சப்ளை பண்ண நான் காரணமா இருந்தேன். ஓகே, ஆனா பாவம் சம்பந்தமே இல்லாம யாரோ டாக்டர் சந்திரலேகாங்கிறவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அசோக், பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ வேற எதுக்கு பாவமும் பார்க்க கூடாது, வருத்தமும் படக்கூடாது. நமக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். என் பாஸ் வெளியில போயிருக்கார். அவர் வர வரைக்கும் நீங்க சோதனை போட அனுமதிக்க முடியாது. நான் பர்மிஷனோட வந்திருக்கேன். உன் அனுமதி எனக்கு தேவையில்லை. ப்ளீஸ் அவுட். உங்க குடோன்ல டிஸ்பேச் ஆன மருந்தோட நம்பரும் ஆர்மில சப்ளை பண்ணப்பட்ட மருந்தோட நம்பரும் கரெக்டா இருக்கு. சோ தவறான மருந்தை நீங்க தான் சப்ளை பண்ணிருக்கீங்கன்னு ரொம்ப சுலபமா ப்ரூவ் ஆகுது. ப்ரூவ் பண்ணிட்டீங்க சரி. இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? எல்லாரையும் விலைக்குவாங்களான்னு நினைக்கிறியா? மனுஷன்னு பிறந்துட்டா அவனுக்கு விலைன்னு ஒண்ணு இருந்தே தீரும். உங்க வேலை எவ்வளவு? டியூட்டில வந்ததுனால மரியாதையா பேசுறேன். பி கேர்ஃபுல். இந்த கம்பெனி இழுத்து மூடாம விட மாட்டேன். இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு வேர்வை செஞ்சிருப்பேன். இந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வரதுக்கு எத்தனை நாள் ராப்பெல்லாம் உழைச்சிருப்பேன். எல்லாத்தையும் பாட் பண்ணிட்டியே. ஐ எம் ராய், பி.கே. ராய். ஐ எம் சௌத்ரி. என் ஃபேக்டரியில இருந்து வந்த மருந்துகளை தான் தப்பு நடந்து போது என்னால தாங்கிக்க முடியல. முதல்ல உங்க சீஃப் ஆபீசரை பார்த்து அவர் காலில் விழுந்தாவது நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் எடுக்க தயாரா இருக்கேன். ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா என் ட்ரெஸ்ஸை மாற்றி வந்துடுறேன். ஹலோ. ஐ எம் ராய், பி.கே. ராய். Hello, I'm Captain Sundar. அசோக், ஜீப் எடுத்துட்டு கூட வா. எங்க? முக்கியமான விஷயம். மருந்து மேட்டர்ல நடந்த தவறுக்கு என் கம்பெனி மேல எந்த வித தப்பும் இல்ல. டாக்டர் சந்திரலேகா தான் முழுக்க முழுக்க காரணம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. பாவத்தை நீ பண்ணிட்டு பழிய டாக்டர் சந்திரலேகா மேல போட பாக்குறியா? எத்தனையோ ராணுவ வீரர்கள் சாவுக்கு காரணமான நீ தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது, தப்பிக்கவும் கூடாது. நான் தப்பிச்சிடுவேன், நீ தப்பிக்க முடியாது. நான் சொல்றபடி எழுதி கொடுக்கலன்னா இந்த ஹெலிகாப்டர்ல டைம் பாம் வச்சிருக்கு, இன்னும் 5 நிமிஷத்தை வெடிக்கும். சாவ போறப்போ சிரிக்கிற ஒரே ஆள் நீ தான். எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்றது? டைம் பாம் வெடிக்கிறப்போ நீ என்ன சாக போற? வாழ்க்கை முடிய போறது உனக்கு மட்டும்தான். பாய். What are you doing? Hey!
எஸ். சாரி டாக்டர், மருந்து மோசடி சம்பந்தமா உங்களை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் அது சம்பந்தமா தான் அந்த மருந்து கோடோனை ரெய்ட் பண்றதுக்கு ஆபீசர் போயிருக்காரு. எந்த சம்பந்தமும் இல்லாத என்ன போலி மருந்து வாங்க வச்சு சிக்கல்ல மாட்ட வச்ச அந்த பி.கே. ராய் நிச்சயம் தண்டனை அனுபவிக்கத்தான் போறான். பாவம், இந்த பேஷண்ட் யாரும் தெரியல. கண்ணிவெடி ஏதாவது வெடிச்சு அதுல சிக்கிருக்கலாம்னு நினைக்கிறேன். மலையில ஆடு மேய்க்கிறவங்க கொண்டாந்து சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கேன். நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால உடனடியே அவரை மெயின் கேம்புக்கு மாத்துறது நல்லது. அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. ஓகே டாக்டர். थोड़ा गर्म पानी का इंतजाम करो. Raise your hands slowly. You're going to be all right. அம்மா அம்மா குணா, காலையில இருந்து எங்க போயிட்டு வர? அம்மா, நான் எல்ல போய் நின்னு போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அப்ப வானத்துல போயிட்டு இருந்த ஹெலிகாப்டர் ஒண்ணு வெடிச்சு செதறத நான் பார்த்தேம்மா. எதிரிங்க ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அந்த ஹெலிகாப்டர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருந்த 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை நடந்ததையும் கடைசியா ஒரு ஆள் கீழே விழுந்ததையும் நான் பார்த்தேன். அதெல்லாம் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேம்மா. விபத்தா எனக்கு தெரியல. அந்த ஹெலிகாப்டர் விழுந்த இடத்துல தான் அதோட பிளாக் பாக்ஸ் நிச்சயம் இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸ்ல ஹெலிகாப்டர்ல நடந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பா பதிவாயிருக்கும். அதை எடுத்தா பல உண்மைகள் தெரிய வரும். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. குணா, நான் சொல்றத கேளு. அங்கெல்லாம் போக வேண்டாம். ஆர்மி டாக்டர் பையனா இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிமா? நான் வரேன். குணா, நான் சொன்னா கேளு. இப்ப போக வேண்டாம். என்ன பாக்குறான்? அவன் கையில பிளாக் பாக்ஸ் மாட்டிடுச்சு. படத்தனமா போக பார்க்காத. அங்க பார், சுத்தி ஆர்மி சோல்ஜர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. இனிமே நாம இங்கிருந்து ஆபத்து. வா போலாம். கமான். பாஸ், என்னாச்சு பாஸ்? காலை தானமா கொடுத்துட்டு உயிர் பழைச்சு வந்திருக்கேன். குதிக்க போற நேரத்துல காலை பிடிச்சிட்டான். இதுல வேடிக்கை என்னன்னா, நம்மள எதிரே நினைக்கிற சந்திரலேகா நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு முதலுதவி பண்ணி காப்பாத்தனது தான். பாஸ், எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. சீக்கிரம் ஹாஸ்பிடல் போவோம். நோ, அதை விட முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஹெலிகாப்டர்ல இந்த பிளாக் பாக்ஸ்ல அதான் அந்த கருப்பு பெட்டி. அது எந்த விபத்திலையும் அழியாது. அதுல எனக்கும் அந்த ஆபீசருக்கு நடந்த வாக்குவாதம் எல்லாம் பதிவாயிருக்கும். அதை கண்டுபிடிக்க டாக்டர் சந்திரலேகாவோட மகன் குணசேகரன் போயிருக்கான். அப்ப நம்ம பார்த்தது அந்த குணசேகரனா தான் இருக்கும். என்ன சொல்ற? அவன் தான் அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்தான். ஆனா எதிர்நாட்டு ராணுவத்திட்ட மாட்டிட்டான். ஓ நோ, அவன் எதிர்நாட்டு ராணுவத்துக்கிட்ட மாட்டதுனால பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு நினைச்சிட முடியாது. இப்ப என்ன செய்யலாம்? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ ஒரு ராணுவ வீரன். அவங்க நாட்டு எல்லைக்குள்ள நுழைஞ்சு சூட ஆரம்பி. அவங்க உன்னை ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. சரண்டர் ஆயிடு. மத்த ராணுவ கைதிகள் இருக்க இடத்துக்கு தான் உன்னையும் கொண்டு போவாங்க. அங்க குணசேகரனை தீர்த்துற. என்ன கொல்றதுக்காக அசோக் எதிரி நாட்டு ஜெயிலுக்கு வந்தான். ஆனா அங்க நடந்த ஒரு எதிர்பாராத விபத்துல அவன் உயிரை நான் காப்பாத்தினேன். அதனால நானும் அவனும் நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம். பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்சில அசோக் ரிலீஸ் ஆறப்போ நான் அவங்ககிட்ட எல்லா விவரங்களையும் சொன்னேன். ஆனா அந்த பி.கே. ராய் அசோக்கையும் கொண்டுட்டான்னு டேவிட் சொல்லித்தான் எனக்கு தெரியும். குணசேகரா, நானும் இவங்க கூட தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சப்பா. உன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை காப்பாத்துறதுல நானும் இருக்கேன்னு பெருமைப்படுறப்பா. வாங்க ஊருக்கு போலாம். இல்ல மணி, எனக்கும் பிரதாப்புக்கும் ஒரு தனி கணக்கு இருக்கு. முதல்ல அதை முடிச்சுக்குவோம். கணக்க முடிச்சிடுறேன். குணசேகரா, பிளாக் பாக்ஸ் உங்ககிட்டயே இருக்கட்டும். ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன விஷயம் அப்புறமா சொல்றேன். போலாம்.